Hi friends, welcome to Navi's Mom channel. நாங்க இன்னைக்கு பார்க்க போறது Common Dhokla. இது குஜராத் ஸ்நாக் ரெசிபி ஒன்னு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்க டோக்லாக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸை பார்த்துடலாம். 3/4 கப் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை. எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்மூத்தான ஒரு பேட்டரா ரெடி பண்ணிக்கலாம். இதை இப்போ நாங்கள் 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுட போகிறோம். இருக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் ஈனோ சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நாங்கள் அதை ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ணுறதுக்காக நான் 2 பவுல் எடுத்துருக்கிறேன். ஆயில் தடவி வச்சுருக்கிறேன். அதில் நான் இந்த டோக்லா மிக்ஸை ஊற்றிக்க போகிறேன். இதை ஸ்டீம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பாட்டில் தண்ணி விட்டு சூடாக விட்டுருக்கிறேன். தண்ணி சூடாகிருச்சு. இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு எங்களோட 2 பவுலையும் உள்ளுக்கு வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் ஆகட்டும். மூடி ஸ்டீம் ஆக விட்டுருங்க. மினிட்ஸ் ஆகிருச்சு. பார்க்கலாம் டோக்லா ரெடி ஆயிருச்சான்னு. ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துக்கலாம். பாருங்க, எதுவுமே ஒட்டலை. ஸோ இதை வெளியில் எடுத்துடலாம். இது ஆறட்டும். நாங்கள் அந்த டைமில் இதுக்கு தேவையான சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பொட்டை நான் சூடாக விட்டுருக்கிறேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கால் டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிள்ளை, கால் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இந்த சிரப் கொஞ்சம் ஸ்பைசி அண்ட் சுகரியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சர்க்கரை கரைஞ்சதும் ஒரு சின்ன துண்டு லெமனை புழிஞ்சு விட்டுக்கிறேன். அப்புறமா சிறிதளவு கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிரப் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்மளோட டோக்லா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் அது பவுலில் இருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறேன். பாருங்க, ரொம்ப சாஃப்டாக ஸ்பான்ஜியாக ரெடி ஆகிருக்கு. இப்போ நாங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் விரும்பின ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க சிரப்பை இதுக்கு மேலே ஊற்றிக்க போகிறேன். பாருங்க, பார்க்க ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இதை. நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், ஈவினிங் ஒரு ஸ்நாக்காக கூட சாப்பிடலாம் டீயோட. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் மறந்துடாம பிரஸ் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Bye for now.